லீமா ரோஸ் இவரும் நேற்று கலந்து கொள்ளவில்லை. இவர் ஒரு 800 கோடி ரூபாயை கொடுத்துத்தான் அந்த கட்சியிலே சேர்ந்தார் என்ற தகவல் வருகிறது. லால்குடி தொகுதியில் ஏற்கனவே பல ஆண்டுகளாக வேலை பார்த்த அதிமுகவினர் யாருக்கும் இடம் கிடைக்கவில்லை. லீமா ரோஸ் அவர் மிகுந்த ஒரு செல்வந்தர், மார்ட்டினுடைய ஒய்ஃப், உங்களுக்கு தெரியும். இப்போ இவர்கள் 36 எம்எல்ஏக்களோடு திரு விஜய் அவர்களை சந்திக்கப் போவதாகவும் இதற்கு ஊன்றுகோலாக லீமா ரோஸ் அவர்களும் இருக்கிறார்கள் என்றும், இதில் ஒரு நெட்வொர்க்கில் ஆதவ் அர்ஜுனனும் ரகசியமாக வேலைக்கு நடக்குது. ஏன்னு கேட்டால் இந்த 8 பேரை நம்புறதுக்குரிய ஒரு வகையாக அவர்கள் தெரியவில்லை. கிடைச்ச தகவல்கள் உண்மை தகவல்கள். 36 எம்எல்ஏக்களோடு அவங்க இங்கே வந்து சேர போகிறாங்க. அதாவது அதிமுக உடைகிறது. பழனிசாமி தூது அனுப்பியிருக்கிறார் கடைசியாக இன்னைக்கு காலை வரைக்கும், நேற்று மாலை வரைக்கும். சார், இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது, பழனிசாமிக்கு தூண்டில் போட்டு விட்டார்கள், எப்போதும் சிக்குவார் என்று. அதே போன்று சிக்கியிருக்கிறார். 1/3 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 32 வேண்டும். ஆனால் பழனிசாமிக்கு இருப்பதோ 36 இங்கே இருக்கிறது. மிஞ்சி மிஞ்சி போனால் 11 எம்எல்ஏக்கள் தான் அவர்கிட்ட இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது மனிதநேய மக்கள் கட்சி எல்லோருமே திமுக விட்டால் ஆள் இல்லை என்ன மாதிரி இருக்கிறார்கள். ஆகவே தான் இதை நன்கு உணர்ந்து கொண்ட விஜய் அவர்கள் இப்போ நமக்கு அதிமுக வரணும்னு ஒரு பேக்கப் லாபி போகுது. இதுவரைக்கும் அண்ணா அவர் பேசுனது, அங்கிள்னு பேசுனது, மாமான்னு பேசுனது, காமான்னு பேசுனது வேற. இப்போ அவர் முழுமையான அரசியல்வாதியாக, அவர் அமித்ஷாவுடைய வழிகளை பின்பற்றக்கூடிய சூத்திரதாரியாக மாற வேண்டும். மாறுவதற்கு இப்போது அதிமுக நிச்சயமாக இணைவில்லை, அது 100க்கு 100 தெரியும். இப்பொழுது சிவி சண்முகத்தையும் மிகப்பெரிய ஊழல் பெருசாலிகள், வேலுமணி பெரிய ஆளு, வேலுமணிலாம் யாருன்னே தெரியாது, எம்ஜிஆர் வால் போஸ்ட்டுக்கிட்ட நின்று படம் எடுத்தார் ஒரு காலத்தில். அவர்லாம் இவ்வளோ பெரிய ஆளாகும் போது கருப்பட்டி பானைக்குள் கையை விட்டவன் இதை எப்படி பண்ணுவார்? திமுக பெரிய ஊழல் பேர்வழியாக செய்த பாவத்துக்கு தண்டனை அமைச்சார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நெஞ்சில் குடியிருக்கும் என் தம்பி தங்கைகளே, உங்களுக்கு தரலான்னு பார்த்தேன். உள்ளே வந்தால் திமுக காரங்க எல்லாத்தையும் முடிச்சு 70,000 கோடி வட்டி கட்ட வேண்டி இருக்குது, 11 லட்சம் கோடி கடனில் இருக்குது. நல்லா கவனிங்க, 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இவங்க வரும்போது 5 லட்சம், இப்போ 5 லட்சம் வாங்கிட்டாங்க. அப்புறமா ஜிடிபியில் 3%, 1.25 லட்சம் கோடி பட்ஜெட்டில் துண்டு, 1.5 லட்சம் கோடி இலவச திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கு. பட்ஜெட்டு 4,63,000 கோடி. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சூஃபியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பதவியேற்பு விழாலாம் முடிஞ்சிருச்சு, அமைச்சரவை, அதுக்கப்புறம் எம்எல்ஏ பதவியேற்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஓவராலாக பார்க்கும்போது 233 எம்எல்ஏக்கள் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. சிவி சண்முகத்தை தவிர, அவரை தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய 233 எம்எல்ஏக்கள் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. அவர் ஏன் பதவி ஏற்கலை அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ அரசியல் நாகரிகம் தமிழகத்தை திரும்புது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்படுது. எப்படி பார்க்கறது ஓவரால் நிகழ்வுகளை? 233 ஒன்று இருக்குது, அது சிவி சண்முகம். அவர் வந்து அநேகமாக இனி இங்கே உள்ளே வந்து அப்படி ஏற்றுக்கிறாருந்தா அவர் காரியதரிசி ஆஃபீஸில் போய் உள்ளே ஏற்றுக்கணும்னு வைக்கலாம். அது ஒரு சட்டம் இல்லை, அப்படி தானே, அதாவது ரூல்ஸ் அப்படி தான் இருக்குது. இப்போ ஆக்சுவலி இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, விஜய் வந்து திரு ஸ்டாலினை 2:30 மணிக்கு சந்திக்கிறார், திமுக தலைவரை 3 மணிக்கு சந்திக்கிறார். இல்லை, மதிமுக தலைவர் வைகோவை ஏற்கனவே வீரமணியை பற்றி சந்தித்தார். நமக்கு கிடைச்ச சோர்ஸில் விசாரித்து பார்க்கும்போது ஒன்றும் விசேடமான சந்திப்பு இல்லை. அவர் ரொம்ப பாசமாக எப்பவுமே அங்கிள் தான் இருப்பார். எஸ் சந்திரசேகர் கூட்டு போகும்போதே அப்போது சின்ன வயசில் அப்படி பழக்கம். கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்திலையும் நல்ல நெருக்கம். ஆனால் இடையில ரொம்ப கடுமையான போட்டிகள், கடுமையான திமுக தீய சக்தி. அதனால் மனசில் நினச்சிருப்பார், தீய சக்தி நினச்சியடா இப்போ என்கிட்ட வந்து நிற்கிறேன்னு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இதில் இன்னொரு விஷயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 13 பேர் ஆதரவு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த 13 பேரும் முழுமையாக இவருக்கு ஆதரவு இல்லை. காங்கிரஸை தவிர 8 பேராக முழுமையான ஆதரவு கிடையாது.
கம்யூனிஸ்ட் 4, விடுதலை சிறுத்தைகள் 2, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு 2. அப்போ 8 பேர். 8 5 13. 13 + 108. அதில் 1 கழிச்சாச்சுன்னா அப்படியே 120. 1 கழிச்சா 112, 8 120. ஒரு இதில் போய் விட்ருங்க, திருச்சி விட்ருங்க. இப்போது நமக்கு கரெக்டாக சேனல் வைஸாக பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க சிவி சண்முகம் ஏன் பதவியில் இல்லை. இப்போ கிடைச்ச தகவல்கள், உண்மை தகவல்கள் 36 எம்எல்ஏக்களோடு அவங்க இங்கே வந்து சேர போகிறாங்க. அதாவது அதிமுக உடைகிறது. பழனிசாமி தூது அனுப்பியிருக்கிறார் கடைசியாக இன்னைக்கு காலை வரைக்கும், நேற்று மாலை வரைக்கும். அந்த தூது ஏற்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தெரிந்து விட்டது பழனிசாமியை நம்பி போகிறது இனி பிரயோஜனம் அல்ல. ஏன்னா ஒரு மனுஷனை யாராக இருந்தாலும் சரி 2 முறை தோக்கலாம், 5 முறை தோக்கலாம், 8 முறை தோக்கலாம், 10 முறை தோக்கலாம், 11 முறை தோற்று, 12 முறை தோற்று. இனி அது விளங்காது. கம்பெனி டோட்டலி கொலாப்ஸ் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து ரொம்ப முக்கியம், சிவி சண்முகமும் வேலுமணியும் ஏன்னா ஆடின காலும் பாடின வாயும் ஒருபோதும் ஓயவே செய்யாது. கை எப்படி தேய்ச்சி 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 பழகிட்டாங்க பற்றிலாம், பணத்தை சம்பாதிச்சு. இப்போ அதனால் அவர்களுக்கு ஒரு அதிகாரம் தேவை. சிவி சண்முகம் ஏன் டெல்லிக்கு போனார்? டெல்லிக்கு போயிட்டு பேட்டி கொடுத்தார் இங்கிலீஷில். என்ன சொன்னார்? நான் ரிசைன் பண்ண வந்தேன் அப்படின்னு சொன்னார். வேலுமணி யார்? வேலுமணி டெல்லிக்கு ரொம்ப நெருக்கமானவர், எல்லோருக்கும் தெரியும். அவர் ஜக்கி வாசுதேவுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அங்கிருந்து டெல்லிக்கு நெருக்கமானவர். டெல்லி சொல்லக்கூடிய செயல்பாட்டில் அவர் உறுதியாக நிற்பவர். அப்படி என்றால் நீண்ட காலமாக அதிமுகவை அழிப்பது ஒன்றே டெல்லியினுடைய தலைமை. இது அரசியல் நோக்கம். அழிப்பது என்றால் டெஸ்ட்ராய்டு கப்பலை வைத்தல்ல. அதிமுக கால் ஊன்றுவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு இடம் வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அதை அவர்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திருமதி சசிகலா அவர்களிடத்தில் ஆரம்பித்து, பன்னீர்செல்வத்தில் ஆரம்பித்து, செங்கோட்டையனில் ஆரம்பித்து, வைத்திலிங்கம், இப்படி ஒன்றாக போய் எடப்பாடி ரொம்பவே வம்பு பண்ணிகிட்டு இருக்கார். இவருக்கு சரியாக சிக்க வைப்பார்னு என்கிட்டே சில RSS நண்பர்கள் சொன்னார்கள், ஒரு பாஜக நண்பர்கள் சொன்னார்கள், இந்து அமைப்பினுடைய நண்பர்கள். எங்களுக்கு வேறு க்ளோஸ் கான்டாக்ட் உண்டு, நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்வோம். வெளிப்படையாக நாங்கள் பல விஷயங்களை எதிர்த்தாக பேசினாலும் உள்ளுக்குள் நாங்கள் ஒரு ஒரு ரொம்ப நெருக்கத்தில் இருப்போம். அப்படி அவர்கள் சொன்னார், சார் இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது, பழனிசாமிக்கு தூண்டில் போட்டு விட்டார்கள், எப்போதும் சிக்குவார் என்று. அதே போன்று சிக்கியிருக்கிறார். 1/3 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 32 வேண்டும். ஆனால் பழனிசாமிக்கு இருப்பதோ 36 இங்கே இருக்கிறது. மிஞ்சி மிஞ்சி போனால் 11 எம்எல்ஏக்கள் தான் அவர்கிட்ட இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து இதில் இப்போது சற்று முன்னர் ஒரு கிடைத்த தகவல், லீமா ரோஸ் இவரும் நேற்று கலந்து கொள்ளவில்லை. இவர் ஒரு 800 கோடி ரூபாயை கொடுத்துத்தான் அந்த கட்சியிலே சேர்ந்தார் என்ற தகவல் வருகிறது. லால்குடி தொகுதியில் ஏற்கனவே பல ஆண்டுகளாக வேலை பார்த்த அதிமுகவினர் யாருக்கும் இடம் கிடைக்கவில்லை. லீமா ரோஸ் அவர் மிகுந்த ஒரு செல்வந்தர், மார்ட்டினுடைய ஒய்ஃப், உங்களுக்கு தெரியும். அப்படி என்றால் இப்பொழுது அந்த லீமா ரோஸ் இவரோடு கைகோர்க்கவில்லை. எடப்பாடிகிட்டே எவ்வளவோ சொன்னோம், இன்றைக்கு ஒரு பத்திரிகை காலை தகவல், அவர் கேட்கவில்லை, அவர் கூப்பிட்டு விட்டார் என்று. எடப்பாடியை பொறுத்தவரை உப்பை தின்றவன் தண்ணி கொடுப்பேன், அப்படித்தான். நீங்கள் சாதாரணமாக தெரிஞ்சுக்கிடுங்க, உலக வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் தலைவனும், இப்போ ஜெயலலிதா இருக்கிறாங்க, அவர்களை விட திரு கருணாநிதியை விட இவர் பெரிய தலைவர் இல்லை. 1988 87 செல்வி ஜெயலலிதாவை அவ்வளவு அவமானப்படுத்தி விட்டார்கள். ஆனாலும் அதே ராமவீரப்பன், PH பாண்டியன், இப்படி பெரும் தலைவர்கள் அவர்களெல்லாம் அவர் பெரிய அழகு பார்த்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இவர் எந்த காரணத்துக்கு எல்லாத்தையும் வெளியே அனுப்பினார்? இல்லை. இன்றைக்கு கழுதை தேர்ந்து கட்டெரும்பாக 20% அந்த கட்சி கீழே துய்ந்து போய்விட்டது. MRC நகரில் சிவி சண்முகத்துடைய அறையில் ஒரு 4 நாட்களுக்கு முன்பே பேச்சுவார்த்தை நடந்தது. எடப்பாடியை போய் பார்த்தார்கள், கிரீம்ஸ் ரோட்டில் நினைக்கிறேன். கடுமையான வாக்குவாதம், இந்த குவாரல் இன்பிட்வீன் எடப்பாடி வெர்சஸ் சிவி சண்முகம். சிவி சண்முகம் ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி இருப்பார், சில நேரத்துக்குள்ள 2 மனுஷன் ஆயிடுவார். அவர் அப்படி ஆளவர், என்ன பேசுறதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடியவர் சிவி சண்முகம். அப்போ இந்த விஷயத்தில் கடைசியில் 2 பேரும் வெள்ளாள கவுண்டர்கள். யார்? இவர் நம்முடைய வேலுமணி அவர்களும் தேவர்களும். அதனால் இந்த விஷயங்கள் முறிந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பவர் கீழே போயிடும். அது இயற்கையினுடைய சதியை அப்படி தான், ஒரு ஹை லெவல் பிச்சில் இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப் டவுன் ஆகும். இப்போ இவர்கள் 36 எம்எல்ஏக்களோடு திரு விஜய் அவர்களை சந்திக்கப் போவதாகவும், இதற்கு ஊன்றுகோலாக லீமா ரோஸ் அவர்களும் இருக்கிறார்கள் என்றும்,
இதில் ஒரு நெட்வொர்க்கில் ஆதவ் அர்ஜுனனும் ரகசியமாக வேலைகள் நடக்குது. ஏன்னு கேட்டால் இந்த 8 பேரை நம்புறதுக்குரிய ஒரு வகையாக அவர்கள் தெரியவில்லை. ஏன்னா கம்யூனிஸ்டுகளை நம்பலாம், விடுதலை சிறுத்தைகளே நம்பலாம், டக்கு புக்குண்டு இந்த கால வர மாட்டார்கள். ஆனால் நம்பிக்கைக்கே உள்ளாதால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர்கள் எப்போதும் கருணாநிதியுடைய புராணம் தான் பாடுவார்கள். புரியுதா உங்களுக்கு? இஸ்லாமில் லா இலாஹ இல்லல்லா என்று ஒரு களிமா சொல்வார்கள். இவர்கள் அதே போன்று கருணாநிதியை தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். மரியாதைக்குரிய நம்ம எல்லாம் மதிக்கக்கூடிய திரு காதர் மீதின் அவர்கள் அந்த அளவிற்கு மெஸ்மரைஸ் பண்ணப்பட்டு விட்டார். ஏதோ திமுக மட்டும்தான் முஸ்லீம்களை காப்பாற்றியமார்களும், திமுக இல்லை என்றால் இந்தியாவில் முஸ்லீம்களே ஏதோ வாழாத மாதிரியும், இவர்களை வெட்டி குத்தி கொலை செய்து போவது மாதிரியும் அவர்களுக்கு ஏற்படுத்துவது ஜம்பத்தில் இவர்கள் அப்படியே நம்பிக்கை கொண்டு விட்டார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதான உண்மை. அது எப்படி உண்மை? இல்லை, அவங்க நம்புறாங்க அப்படின்னு. அவர் நம்புறானா நம்ம நம்புறோம். நீங்கள் நம்புறீங்களா? அங்கே இந்தியாவில் இப்போ இன்னைக்கு அதிமுக தமிழகத்தில் பேசுவோம், எதுக்கு இந்தியா? சரி, தமிழகத்தை பேசுவோம். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சி நடந்துச்சு, செல்வி ஜெயலலிதா ஆட்சி நடந்துச்சு. கோவையில் குண்டு வெடிச்சதுல யார் ஆட்சி நடந்துச்சு? 98 யார் ஆட்சி? கலைஞர் அவர்கள். சரி, அந்த கதையை பேசுவோமா? இல்லை, அது ஒரு தனி கதை. அது தனிக்கதை இல்லை, அது தனிக்கதை இல்லை. அதில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஆரம்பத்தில் செல்வராஜ், இது ஒன்றையும் சொல்லிடுறேன். செல்வராஜ் யார்? காவல்துறை அதிகாரி. அவரை படுகொலை செய்தது யார்? அல்லுமா காரணம். ஏன் படுகொலை செஞ்சான்? எந்த பாவம் செஞ்சில்லை, ரைட்டு. சரி, அவனை படுகொலை செஞ்சவனை பழி வாங்குறதுக்கு அன்னைக்கு போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் ஒரு திட்டம் போட்டாங்க. இவ்வளோ சம்பவம் நடந்திருக்க, கருணாநிதி அரசு என்ன செஞ்சுருக்கணும்? போலீஸை மாற்றிருக்கணும், சிஸ்டத்தை மாற்றணும். அப்படியே விட்டாங்க. 19 இஸ்லாமிய இளைஞர்களை கொல்லப்பட்டார்கள். கண்டந்துண்டம். அதை பற்றி இப்போ யாருமே பேசுறதில்ல, நான் தான் சொல்கிறேன். கண்டந்துண்டமாக காவல்துறையினர் ஹிந்து அமைப்புகளால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாத அல்லுமா பாஷா குரூப்பு 65 அப்பாவி மக்கள், அவர்கள் இந்துக்கள் முஸ்லீம்கள்லாம் சொல்ல மாட்டேன், எதுக்கு சாவுறனே காட்டேன். இது யாருடைய காலத்தில் நடந்துச்சு? திமுகவின் சார்பு தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஆயிஷா சங்கீதான்னு ஒரு பொண்ணை தேடுறேன்னு சொல்லி வீடு வீடாக போய் பொண்ணு மூஞ்செல்லாம் இருக்குன்னு திமுக தானே. எந்த அண்ணா திமுகவில் என்ன அநியாயம் நடந்துச்சு? எதுவுமே நடக்கலை. காயல்பட்டத்தில் 1980s திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மீது செருப்பை வீசினாங்க. என்ன காரணத்துக்கு வீசினாங்க? அந்த அளவுக்கு அவர்கள் திமுகவின் மீது நம்பிக்கை. முஸ்லீம் சமூகத்தில் வந்து ஒரு மெஸ்மரைஸ் ஆகிட்டாங்க. அதே போன்று 98 செல்வி ஜெயலலிதாவுக்கு தான் வாக்கு போட்டாங்க. 2001 செல்வி ஜெயலலிதாவுக்கு தான் வாக்களித்தார்கள். செல்வி ஜெயலலிதா இவர்களுக்கு எந்த ஒரு அநியாயம் செஞ்சதில்லை, ரொம்ப கண்ணியத்துவம் நடத்தினார்கள். ஏடிஎம்கே நடந்தது, ராமகோபால் நடந்துச்சு, போனதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. இப்பொழுது அதற்கு பிறகும் இவர்கள் காதர் மீதின் வகராயாக்கள், இப்பொழுது மனிதநேய மக்கள் கட்சி எல்லோருமே திமுக விட்டால் ஆள் இல்லை என்ன மாதிரி இருக்கிறார்கள். ஆகவே தான் இதை நன்கு உணர்ந்து கொண்ட விஜய் அவர்கள் இப்போ நமக்கு அண்ணா திமுக வரணும்னு ஒரு பேக்கப் லாபி போகுது. இதுவரைக்கும் அண்ணா அவர் பேசுனது அங்கிள்னு பேசுனது, மாமான்னு பேசுனது, காமான்னு பேசுனது வேறு. இப்போ அவர் முழுமையான அரசியல்வாதியாகவும் அவர் அமித்ஷாவுடைய வழிகளை பின்பற்றக்கூடிய சூத்திரதாரியாகவும் மாற வேண்டும். மாறுவதற்கு இப்போது அதிமுக நிச்சயமாக இணைவில்லை, அது 100க்கு 100 தெரியும். ஆனால் 32+ இருந்தால் மட்டும்தான் கட்சி தாவல் தடை சட்டம் மாறாது. ஆனால் 36 இருப்பதாக தகவல் வருது. இன்றைக்கி சிவி சண்முகம் போகலைன்னா எதுக்கு வரல? அதுக்கப்புறம் வந்து பதவி இருக்கிறதுக்கு ஒரு நாள் வச்சுருப்பாங்கன்னு வைங்களேன், அது உள்ளே வந்து ஆஃபீஸில் பண்ணி கொடுப்பாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இப்போது நமக்கு ஏதோ ஒரு முக்கியமான சமீட்சை தெரிகிறது. அது 56 வந்து விட்டால் 156 வந்துவிடும். இப்போ இது 36, ஏற்கனவே 20, அப்போ இது ஒரு 36, 156. இந்த 8 போனாலும் கூட அவர்கள் 140 சீட்டோட கம்ஃபர்ட் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட்டு க்ளீனாக போகும். ஏன்னா அதில் பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குன்னா, யாராவது தப்பு செய்தால் டெஸ்ட்ராய்ட் பண்ணிடுங்க. தப்பு செய்யணும்னு கூட நினைக்காதீங்க. தெர் இஸ் அ நோ 2 பவர் செக்டார், ஐ எம் ஒன்லி 1 பவர் செக்டார் சொன்னாரா இல்லையா? அங்கே 2 பவர் செக்டார் கிடையாது, நான் மட்டும்தான் பவர் செக்டார். தப்பு பண்ண நினச்சா எராஸ் பண்ணிடுங்க. ஹீஸ் மேட் அ வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட். அவர் சொன்னாரா இல்லையா? சொன்னார். அவர் ரொம்ப கிளியராக சொன்னார். இப்பொழுது சிவி சண்முகத்தையும் மிகப்பெரிய ஊழல் பெருசாலிகள், வேலுமணி பெரிய ஆள், வேலுமணிலாம் யாருன்னே தெரியாது, எம்ஜிஆர் வால் போஸ்ட்டுக்கிட்ட நின்று படம் எடுத்தார் ஒரு காலத்தில். அவர்லாம் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும்போது கருப்பட்டி பானைக்கு கையை விட்டவன் இதை எப்படி பண்ணுவார்? திமுக பெரிய ஊழல் பேர்வழியாக செய்த பாவத்துக்கு தண்டனை அமைச்சாங்க. நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன். யார்? துரைமுருகன். இன்றும் ஞாபகம் வருது. துரைமுருகா, நீ நிற்கும்போதே நினச்சேன், கண்டிப்பாக நீ தோல்விதான் சந்திப்பாய். அது உங்களுடைய ஆசை? என்னுடைய ஆசை திமுரு சார், திமுரு. அப்படி பேசக்கூடாது. கஷ்ட நஷ்டத்தில் உனக்கு 1000, உன் அம்மைக்கு 1000, இவன் அப்பா வீட்டிலேருந்து ஒரு பணத்தை கொடுத்தீங்க, அப்படிலாம் பேசக்கூடாது. ரொம்ப தப்பு. மக்களை மதிக்கணும், சக ஏழைகளை மதிக்கணும். பாவம், அவர் ஒரு 1000 ரூபாய் கேட்பாங்க, ஐயா ஏதாவது தாங்க,
உனக்கும் 1000 உண்டு, உன் அம்மைக்கும் 1000 உண்டு. ஓசியில் போனால் இவர்களெல்லாம் அப்பா விட்டு துட்டா மானங்கெட்ட புலப்பல்லவாது. அரசாங்கத்தினுடைய பொது சொத்தை திம்பவர்கள் மனிதர்களாகவே இருக்க முடியாது. கையில் இருப்பதை கொடுக்கணும். மனிதர்கள் இந்த உலகத்தின் நோக்கம், படைப்பின் நோக்கமே பிறருக்கு உதவி செய்வது தான், மற்ற நோக்கமே அல்ல. இப்போ எல்லாம் போயிட்டார்களே. இன்றைக்கு வக்கட்டு வாழையை வெளியேட்டு திக்கெட்ட சாதாரண மக்கள், தினக்கூலிகள் 500 ரூபா சம்பாதிக்கிறோன்னா இன்றைக்கி மகுடத்தை சூட்டி நிற்கிறார்கள். ஆட்டோ டிரைவர் யாருன்றே தெரியாது. அது ஒரு சந்தோஷமான விஷயம். இந்தியாவுடைய டெமோக்ரஸியும் இந்தியாவுடைய வலிமையும் இருக்கிறது. இதில் எனக்கு ஒரு பத்திரிகையாளனாக எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம், இதை எப்படி சமாளிக்க போகிறார்? 10 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டு வச்சுருக்கிறார். எது 63,000 கோடி ரூபாய்க்கு மகளிருக்கான 2500, உழவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்குமாக 1,80,000 கோடி, முதியோர்கள் இந்த மற்ற திட்டங்களுக்கெல்லாம் 12,000 கோடி 18,000 கோடி என்று இதை அவர் எப்படி சமூக போகிறார்? நான் ஒன்றை மட்டும் வேண்டாம் சொல்லலாம். அவர் டாஸ்மாகை காலி செய்துவிட்டு வெளியே வந்து என்னிடத்தில் பணம் இல்லை, இப்போ வெள்ளை அறிக்கை தரப்போறேன்னு வேறு சொல்லியிருக்கார் டிஎம்கேக்கு. வெள்ளை அறிக்கை கொடுத்ததோடு பேசலாம். தோழர்களே, நான் ஏதோ இருக்கிறது என்று நினைத்து தான் உள்ளே வந்தேன். வந்து பார்த்தபோது திமுக அரசு எல்லாவற்றையும் வலித்து நக்கிவிட்டு சென்று விட்டார்கள். ஆகவே தோழர்களே, தமிழ்நாட்டு மக்களே, இன்னொரு வார்த்தை சொல்லுறது என்ன சொல்லுது? என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே இல்லை, நெஞ்சில் குடியிருக்கும் என் தம்பி தங்கைகளே, உங்களுக்கு தரலான்னு பார்த்தேன். உள்ளே வந்தால் திமுக காரங்க எல்லாத்தையும் முடிச்சு 70,000 கோடி வட்டி கட்ட வேண்டி இருக்குது. 11 லட்சம் கோடி கடனில் இருக்குது. நல்லா கவனிங்க, 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இவங்க வரும்போது 5 லட்சம், இப்போ 5 லட்சம் வாங்கிட்டாங்க. அப்புறமா ஜிடிபியில் 3%, 1.25 லட்சம் கோடி பட்ஜெட்டில் துண்டு. 1.5 லட்சம் கோடி இலவச திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டியிருக்கு. பட்ஜெட்டு 4,63,000 கோடி. ஆகவே மன்னித்து கொள்ளுங்கள், டாஸ்மாக் மூடுகிறேன் அப்படி கூட சொல்லலாம். சொன்னோம் ஒரு 50,000 கோடியோடு முடிஞ்சிடும். 50,000 கோடி முடிஞ்சால் கன்னியாகுமரியில் இவங்க உடைச்ச மலைகள், இப்போ புதுக்கோட்டையில் நடந்தது, ஒரு ஜாஃபர் சாதிக்குன்னு ஒரு ஆளை கொலை பண்ணாங்க. இங்கே உள்ள அந்த கனிம வளங்கள், நெல்லையில் திமுக எம்பி திரவியம், இதையெல்லாம் அவர்கள் ப்ரொடெக்ட் பண்ணாலே பெரிய தொகை வரும். சரியான அட்வைசர் இருப்பாங்க. நான் அவரே ஒன்றும் தவறாக நினைக்கவில்லை. டாக்டர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் படித்தவர்கள் படிக்காதவர்கள்ங்கிட்டு பேசுகிறதே தவறு சார். டாக்டர் எம்ஜிஆர் என்ன படித்தார்? திரு கருணாநிதி என்ன படித்தார்? அம்மா என்ன படித்தாங்க? இதே விஜய் 12ஆம் தான், எதுவுமே படிக்கலை. காமராசர் என்ன படித்தார்? அப்படி இல்லை. பெருந்தலைவர் முன்னாடி ராஜாஜி பெரிய கல்வியாளர், பக்தவச்சலம் அது விட்டுருங்க, அவர்களை விட சிறந்த ஆட்சியை கொடுத்தார். பேரஞ்சர் அண்ணா பெரிய கல்வியாளர், அவருடைய ஆங்கிலமெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், அவ்வளோ அழகு, தமிழ் ரொம்ப பிரமாதம். அப்போ கல்வி மட்டுமல்ல, கல்வி என்பது ஏட்டுச் சுரக்காய் அல்ல, உள்ளத்திலே ஏற்படுகிற நல்ல எண்ணங்கள். அது அவர் செய்வான்னு நினைக்கிறேன். அது ஒரு புதிய அரசாங்கத்தை கொண்டு நாம் எதுவும் தவறாக பேச முடியாது. இப்போ நான் உங்கள்கிட்ட பெரும்பான்மையாக பேசுகிறது அதிமுக துண்டுபடுகிறது. இனி தமிழ்நாட்டில் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே இப்படித்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை அதிமுக இனி பாவ மன்னிப்பு தேடி எல்லோரும் ஒன்றிணைவார்களா? சொல்ல முடியாது. இதோடு அழிந்து போகிறது என்று சொல்லவே முடியாது. அதுக்கும் வாய்ப்பு உண்டு. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164